ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நாங்கள் போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒன்றுஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஓவரால் லுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். நைட்டு தான் வீடியோ எடுக்கிறேன், ஸோ அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து அளவு எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில உள்ள கேப் எவ்வளோ அப்படின்னா 1 இன்ச்சு போட்டாலே கரெக்டாக இருந்திருக்கும். நான் 1.25 போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் வந்து நீங்கள் கேப் விட்டு தான் வந்து நீங்கள் இதுவும் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப பக்கத்தில் ஸ்டிச் பண்ணால் ஸ்டோன் இளவி வர்றது மாதிரியே இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரேமில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அதை ஃப்ரேம்லேருந்து எடுத்து அப்புறம் வந்து ஸ்டோன் வந்து உருவி வர்றது மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரியே ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1.25, ஓகேவா? ஸோ அப்படி வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒயிட் கலர் ஸ்டோனு இருக்கிறது தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதையே யூஸ் பண்ணேன். இந்த கோல்டன் கலர் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்படி போட்டுட்டு 2 சைட்லேயுமே வந்து 3 சுகர் பீடு அண்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். 2 இந்த மேலேயும் கீழேயும் வந்து 2 கட் பீடு அண்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒரு டிசைன் இதையே ஃபுல்லாக வந்து போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தா வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு டிசைன் போட்டுட்டு இந்த இடம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சைடும் கட் பீடு வரதுனால சென்டரில் நான் சுகர் பீடு போட்டு அந்த அரும்பு டிசைன் மாதிரி பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்திருக்கு. நைட்டெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப கிளிட்டரிங்காக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு புட்டாஸுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 சுகர் பீடு அண்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒரு அரும்பு டிசைன் அதில் போட்டிருக்க அதே அரும்பு டிசைன் தான் இங்கேயும் போட்டிருப்பேன். அண்ட் கீழே மட்டும் ஒரு ஸ்டோனு, ஒரு கோல்டன் கலர் ஸ்டோனு வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ரொம்ப சின்ன சைஸ் தான், அதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.